ஆதி பகவன் முதற்றே உலகு Hi everyone, Vanakkam and welcome to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:05 p.m. in Toronto and the temperature is 20 degrees Celsius. So starting off, our agenda, top of the hour, we have Pierre Poilievre பத்தி எல்லாருக்கும் தெரியும் Conservative Party he is running for Prime Minister and எல்லாருக்கும் தெரியும் election timeல வந்து you hear a lot scandals and accusations எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் because each party overall kind of weakness தான் target பண்ணி காட்டுறதுக்கு இருப்பியும் so இந்த ஒரு situationல வந்து Pierre Poilievre பத்தி ஒரு accusation வந்திருக்குது so this இதை பற்றி anti-women groups வந்து டார்கெட் பண்ணி அவனோட யூடியூப் வீடியோஸில் வந்து ஒரு ஹேஷ்டேக் ஹிடன் ஹேஷ்டேகை வந்து யூஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறதுக்கு அவரோட கேம்பெயினை ஃப்ளோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காண்டு ஸோ இதை பற்றி தான் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அண்ட் நிறைய எம்பி ஆக்கள் வந்து இது காய்ச்சிருக்கேன் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமெண்டு ஸோ we'll have a look at that exactly என்ன நடந்திருக்குதுண்டு and then அடுத்தது we have the Bank of Canada Governor Tiff Macklem. So our Chamber of Commerce in Halifax இருக்கும்போது again எல்லாருக்கும் தெரியும் interest rates சரியான ஹையாக போகுது I know நிறைய increases வந்து கொண்டு இருக்குதுண்டு ஸோ இந்த இன்க்ரீஸுக்கு தான் again திருப்பி முதல்ல அனௌன்ஸ் பண்ணேன் இன்னொரு இன்க்ரீஸும் நாங்கள் பார்க்கலாம்ண்டு ஸோ again ஏன் இந்த டெசிஷன் எடுக்கிறீம் இப்போதைக்கு எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த ஹைக் வருதா இல்லையாண்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் we'll have a look at that. And then Ontario Premier Doug Ford, அவர் இன்றைக்கு வந்து பிரசிட்ட கலைக்கும்போது again a lot of this விஷயம் I think it touches a lot of parents அவைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது so educators and schools எல்லாத்தையும் their unions everyone want to go on strike again Canada they want an increase in funding சம்பளத்துக்கு எல்லாத்துக்கும் so again இது பற்றி Premier Doug Ford காய்ச்சி இப்போ கடந்த 2 வருஷம் கோவிடால் a lot of பிள்ளைகள் அந்த ஸ்கூல் இன்ட்ராக்ஷன் எல்லாம் இல்லாமல் இருந்தது ஸோ again அதுவும் சொல்லி சில விஷயங்கள் ஏன் தங்களோட பக்கம் சொல்கிறீமெண்டு அண்ட் யூனியன் அவண்ட பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறேன் we'll have a look at that. And then we have our currency rates for today and then we have the weather and then we have our news. So again starting off top of the hour Prime Minister Justin Trudeau and Liberals எல்லாரும் they're accusing Pierre Poilievre again அவனோட வீடியோஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் குரூப்பை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ஸோ again இந்த குரூப் என்னடா anti-women groups அதாவது பொம்பளையில் பிடிக்காத குரூப் ஸோ எல்லாருக்கும் தெரியும் feminist என்னண்டா ஸோ feminist is ஒரு women they stand up for women rights அது எல்லாத்தையும் நிற்கிற ஸோ people that are stronger opinion on this side so இந்த groups எல்லாம் they're targeting women who they want to say நாங்கள் இந்த மாதிரி இல்லை we're not like the women இப்போ women rights இதுண்டு நாங்கள் ஃபுல்லாக அப்படி இருக்கையில் ஆனால் we're a different set group and so they don't like these people basically so again அவனோட யூடியூப் வீடியோஸில் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஹேஷ்டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் ஃபேஸ்புக் போனாலும் சரி இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி whatever it is நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்க அந்த ஹேஷ்டேக் வந்து உங்களோட ஆடியன்ஸ் நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்களன்ட்டு கூடுதலாக ஒரு ஃபில்டர் மாதிரி போடும்
ஸோ இதில் வந்து அவர் இந்த டேக் அகேன் இந்த ஆன்டி உமன் குரூப்ஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கிறாருன்ற MGTOW, அகேன் இது ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ஆன்டி ஃபெமினிஸ்ட் குரூப்புக்காண்டி அண்ட் உமன் ஹூ வாண்ட் டு செப்பரேட் இந்த உமன் வந்து அவைய பிரிவிச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அகேன் இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ மெனி எம்பிஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்டு இதுக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், இப்படி நடந்திருக்கு, ஏன் உடனடியாக அட்ரஸ் பண்ணலேன்ட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் a watch at that. What do you think of the opposition leader using the hashtag men going their own way? Mr. Polyev deliberately reached out and courted anti-women, far-right extremist groups to advance his political aims. This is absolutely unacceptable, unworthy of any Canadian politician. He needs to take accountability for it and apologize to women. Just finding out about the Conservatives' use of data to try and reach the incel community, which I understand is a common practice now amongst Conservatives. This is really, really dangerous, and I'm actually shaking. I'm so disappointed. I'm so disappointed that a partisan group would put the safety of women at risk in order to further elevate their presence in a space that most of us would condemn. You know, research has shown that gender-based violence, violence against women is linked with other violence in our communities. We have an action plan, a gender-based violence action plan. We have work that's happening with provinces and territories. And we have the opposition talking incessantly about the safety of women. And we have a leader who's willing to throw all that work away that this House has done over the last 7 years in order to gain some wind in his leadership race. And I'm actually shaken by it. This is women that I work with, people that I know, that face violence in their lives every day. And so those of us who are elected have a special sort of responsibility, and that is to put aside partisanship for the safety of our communities and to really be here with a sincere focus of protecting especially the most vulnerable in our communities. When we think about the rates of violence that Indigenous women face in this country, when we think about the rates of gender-based violence and how it's associated with mass murders that we've seen in our own Canadian history, it's completely unacceptable. And so I'm quite shaken by it, and I'm scared about what the future looks like if this is in fact what the Conservative Party is willing to do to win. I just want to start today to speak about how horrified and disgusted I am to learn that Mr. Polyev purposely has been targeting and courting violent, anti-women, incel movements for his own political and personal gain. These movements promote hatred towards women, violence, including promoting the rape and murder of women. And this has been going on for more than 4.5 years. Mr. Polyev has not come out to denounce these remarks, and or the actions of himself and his team. We call on Mr. Polyev to come out publicly to apologize, denounce, and take some responsibility for the promotion of hate and violence to women in this country. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க
நல்ல நேரம். IP Gold and Silver House. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:14 p.m. in Toronto and the temperature is 20 degrees Celsius. So again, the Prime Minister Justin Trudeau and lots of MPs on the culture. So again, எல்லாரும் உங்களோட ஒப்பீனியனுக்கு you're entitled to it. Of course, சில ஆக்கள் ஃபெமினிஸ்ட் பார்த்து அவை நெகட்டிவ் சொல்ல, சில ஆக்கள் ஃபெமினிஸ்ட் பார்த்து அவை குட்டாக சரி அப்படி சொல்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனையாண்டா, ஸோ யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் பர்சனல் ஒப்பீனியன்ஸ், அது உங்களுடையது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பவர் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது, even people on Instagram, people who have lots of following this and that, அவை ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அந்த ரீச் கூட. ஸோ லாட் ஆஃப் ஒரு ஆள் இப்போ நாங்கள் இதை யோசிச்சா மேபி கொஞ்சம் பேர் கப்பியம். பட் if someone else says it, like the upcoming Prime Minister or someone who's running for Prime Minister, audience reach வந்து it's very big. And அந்த இதில் வந்து பார்த்தீங்களா, ஸோ சில ஆட்கள் இப்போ உமன் ஹேட்ரடை வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அகேன் அவையில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உமன் ஹேட்ரட், உமன் ஃபோக்கஸ்டு அட்டாக்ஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அண்ட் ஜஸ்ட் அந்த ஆக்களுக்கு இப்போ அட்டாக் ஆன ஆக்களுக்கு வந்து நத்திங்ஸ் டிஃப்ரெண்ட் அமங்ஸ்ட் தம், ஒரே சிமிலாரிட்டி வந்து அவை பெண்கள் என்று தான். ஸோ அகேன் இப்படி ஒரு ஆள் இந்த இதில் வந்து ஹி ஷுடன்ட் ஹவ் டன் தட். அவனோட கேம்பெயினில் செஞ்சுருக்கோட ஒரு அவனோட டீமிலே இது யோசிச்சுருக்கூடாது ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. ஸோ அகேன் தேவ் ஆஸ்ட் ஃபார்மலாக அப்பாலஜைஸ் பண்ணி அவனோட ரெஸ்பான்சிபிள் ரியாக்ஷன்ஸுக்கு வந்து இதே இப்படி நடந்துட்டு பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் see ஃபியூச்சரில் இப்போ if he answers to that or இப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாருட்டு. அடுத்து we're going to have a watch at again Bank of Canada Governor Tiff Macklem. Again our Chamber of Commerce in Halifax இருக்கும்போது speaking about bank interest rates மேலே போகிறது பற்றி. ஸோ again எல்லாருக்கும் தெரியும், I know a lot of people இப்போ houses வாங்குற mortgage எடுக்கிறேன்டா, it's a lot harder now because interest எல்லாம் போன வரைய to qualify for a lot more borrowing amounts எல்லாம் கூட இருக்குது, உங்களோட payments amounts எல்லாம் கூட இருக்குது. அதுலேயே ஒரு ஸ்லோ டவுன் இருக்கும் சில மார்க்கெட்டில். பட் இதே மாரி பார்த்தீங்களா, இப்போ கடையில் நாங்கள் சாமான்கள் வாங்குறது, சர்வீசஸ் எல்லாம் திங்ஸ் that we get and everything like that, அந்த இதில் வந்து கூடி போச்சு. ஸோ அகேன் ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இவ்வளோ கெதியாக மேலே போகுதுண்டா, அகேன் நாங்கள் 0.25லேருந்து 3.25க்கு வந்திருக்கோம். அகேன் இட்ஸ் அ குவிக்கஸ்ட் ஜம்ப். ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த பார்த்தீங்களா, அதுலேயே அது மோஸ்ட் ஹையஸ்ட் ஜம்ப்னு சொல்லலாம் குவிக் டைமில். The reason for that is அவை எக்கானமி எவ்வளோ தூரம் அது பிரேக் எடுத்து இன்ஃப்ளேஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணலாமோன்னு பார்க்குறியும், அதை கேட்ட மாதிரி தான் தெரியும். ஸோ அகேன் இந்த ரேட்டோட இப்போதைக்கு தே கெஸ்ட் முந்தி ஓரளவு லெவலாக வந்திருக்கமுண்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கையில். ஸோ என்ன ஒரு ஹைக் வந்து October 26 தான் அனௌன்ஸ் பண்ணவையும் என்ன மாதிரி செய்ய போகிறீங்கண்டு, if they're going to do it, how much they're going to do it by. ஆனால் முதலே they said most likely என்ன மொண்டு இருக்குமெண்டு. ஸோ அகேன் இதில் வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்களா, இன்ஃப்ளேஷன் இப்போ சாமான்கள் பொருட்கள் எல்லாம் வாங்குறேன்டா அது ஒரு விலை, பிகாஸ் they have a lot of expenses. இப்போ கேஸ் ப்ரைஸஸ் எல்லாம் குறைஞ்சபடியே அந்த வேல்யூ ஃபார் சில சாமான்கள் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதை லெவல் பண்ணியிருக்கும். மோஸ்ட்லி எங்களுக்கு அங்கே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குமெண்டா இப்போ கம்பெனிஸ், சர்வீசஸ் அவையில் தான். இப்போ ஒரு நீங்கள் ஏதாவது லெட்ஸ் சே you're getting a painting service, பெயிண்டிங்கு வந்து பெயிண்ட் வாங்குறது ஒன்றா இருக்கும். ஆனால் பெயிண்டர்ஸ் இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் டைமில் சில வேளை உங்களுக்கு ப்ரைஸ் இப்போதைக்கு கூட கேட்பியும். அகேன் இன்ஃப்ளேஷன் தான் காரணம். பட் இப்போ ஃப்யூச்சரில் வந்து உங்களோட ரேட்ஸ் எல்லாம் கீழே போச்சுண்டா மோஸ்ட் பொருட்கள் வந்து they'll level out pricing again. ஆனால் சர்வீசஸுக்கு வந்து இனிமேல் அதான் புது ஸ்டாண்டர்ட். ஸோ that's a worry also for the government. ஸோ again எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியாது, எவ்வளோத்தால் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு தெரியாது. பட் they said ஒரு இன்க்ரீஸ் எங்களுக்கு உடனடியாக தேவை to make sure everything settles down before everyone starts increasing their rates. So let's have a watch at Bank of Canada Governor Tiff Macklem.
High inflation is making life more difficult for Canadians, particularly Canadians on low or fixed incomes. Now, some of this inflation reflects global developments, and we don't control those. But inflation in Canada increasingly reflects what's happening in Canada. The demand for goods and services here at home is running ahead of the economy's ability to supply them. Businesses are having a hard time finding enough workers. I was hearing about that at the table at lunch. And what started as high prices and delays for many internationally produced goods has broadened to many services. Inflation in Canada peaked at 8.1% in June, and it has declined in the last 2 months. That's welcome news. But inflation is not going to fade away by itself. To get it back to more normal levels, we need to slow spending in the economy so supply can catch up with demand. This will help relieve price pressures here in Canada. In September, we raised our policy interest rate for the 5th consecutive time since March. We indicated that interest rates will likely need to go higher still to bring inflation down to the 2% target. Later this month, we will take our next monetary policy decision, and at that time, we will update our economic outlook for growth and inflation. But today, I want to do 3 things. First, I want to unpack the run-up in inflation over the past year or so and review how the factors behind inflation in Canada are shifting from global to domestic and from goods to services. Second, I want to review the inflation indicators we are particularly focused on as we assess where inflation is headed. And finally, I want to acknowledge the hardship that high inflation is creating for many Canadians and underscore the imperative of bringing inflation all the way back to the 2% target. Heading into the pandemic in 2020, Canada's total CPI inflation was 2.2%, roughly on target. But when the world locked down, inflation fell steeply, dipping below zero. Prolonged deflation and economic depression were a big concern. The bank responded with exceptional monetary policy support, first to put a floor under the crisis and then to help the economy regain its strength. And fortunately, combined with exceptional fiscal stimulus, it worked. We avoided deflation, and the deepest recession on record was followed by the fastest recovery ever. But repeatedly closing and reopening economies around the world brought new challenges. Households shifted their spending from in-person services to durable goods, and this strained global supply chains that were already disrupted by public health restrictions. Shipping bottlenecks and shortages of key intermediate inputs meant long delays for goods like cars, like bicycles, like appliances. So by 2021, we began experiencing higher prices for many internationally traded goods. As Chart 1 shows, inflation in goods excluding food and energy rose to about 3.5% by July 2021, while inflation in services excluding shelter was only around 1%. Add in higher global energy prices in 2021, and goods price inflation was about 4.5% by the middle of that year. With higher goods prices, total CPI inflation was moving up in 2021 too. But it was largely a story of higher inflation for global goods spilling into Canada. Inflation was rising in most advanced countries, and Canadian households were feeling the effects of higher global inflation. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com.
Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:23 p.m. in Toronto. The temperature is 20 degrees Celsius. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இட்ஸ் அபவுட் ப்ரீமியர் டக் ஃபோர்ட் அண்ட் அகேன் என்ன விஷயம் இப்போ நடக்குதுண்டா எஜுகேட்டர்ஸ் அவை வந்து இன்க்ரீஸ் இன் ஃபண்டிங் சேலரியில் வந்து கேட்குறீங்க ஸோ யூனியன் இப்போதைக்கு கேட்குது தேர் ஆஸ்கிங் $3.25 per hour கூட்டுறதுக்கு அண்ட் அகேன் ஏன் இந்த காரணம் கேட்குறேடா எக்ஸாக்ட்லி நீங்கள் பார்த்த வீடியோ பற்றி தான் இன்ஃப்ளேஷனுக்காக ஸ்கூல் சிஸ்டம் டீச்சர்ஸ் ஜானரேட்டர்ஸ் எல்லாரும் அந்த சிஸ்டமில் வேலை செய்கிற ஆட்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு இது கேட்குறீங்கன்ட்டு ஸோ அகேன் இதில் வந்து there was talk between government, CUPE's Ontario School Board Council of Unions. இது வந்து Thursday நடந்துக்கிண்டேக்கு அண்ட் அந்த கதை பேச்சில் தான் வரும்போது சில விஷயங்கள் வந்து கழிச்சிருக்கோம் ஸோ பீரியட் டாக் ஃபார் வந்து அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ளீட் பண்ணி கட்டிருக்கார் எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட ப்ளீஸ் ஸ்ட்ரைக்கில் போகாதீங்கன்ட்டு பிகாஸ் ஒன் வந்து அகேன் நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் எல்லாரும் கோவிட் டைமில் ஸ்கூலுக்கு போக இல்லை ஸோ தே ஆல்ரெடி லாஸ்ட் அந்த 2 years இந்த மாதிரி ஸோ அகேன் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கம் நடந்தால் on top of that இந்த வருஷமும் எல்லாம் அவைக்கு குழப்பி இருக்கும் and they won't have ஒரு ப்ராப்பர் சிஸ்டமாக இருக்காது அவைக்குன்ட்டு ஸோ ஒரு காரணத்தை அதுக்காக கேட்டிருக்கேன் மற்ற காரணம் வந்து he said நீங்கள் ரிஃப்யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரைக்கில் தான் போகிறீங்களோ போனால் சில வேளை நான் பேக் டு ஒர்க் லெஜிஸ்லேஷன் நான் யூஸ் பண்ணணும் ஸோ தட் பேசிக்லி மீன்ஸ் they still have to work even if they walk out ஸோ அந்த ரூல்ஸ் சில வேளை நான் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் பேசிக்லி ஸோ அந்த இது சொல்லும் போது என்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி சொல்ல வைக்காதீங்க சொல்லியிருக்க இந்த யூனியன் they took offense to it and they said okay நீங்கள் உங்களுக்கு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இப்போ கேட்குறீங்களோ இல்லாட்டி என்ன சொல்லுவீங்க சார் நான் அப்படி இல்லை அகேன் பிள்ளைகளை இந்த ஸ்கூல் டைம் நான் கட் பண்ண விரும்பல ஸோ அதுக்காண்டி ஒரு நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்க நாட் அ ப்ராப்ளம் நீங்கள் கதை பேச்சில் லெட்ஸ் கோ பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு டேர்முக்கு நாங்கள் செட்டில் பண்ணி வரவோம்ண்டு ஆனால் ப்ளீஸ் ஸ்ட்ரைக்கில் வந்து போகாதீங்க உண்டு and again in the union வந்து it includes 55,000 members again librarians custodians janitor எல்லாரும் administrative staff again teachers they're all included in this so school வந்து என்னென்ன ஆட்கள் தேவையோ அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அந்த முழுக்கவே அந்த யூனியனில் வந்து இருக்குது அண்ட் இப்போ பார்த்தீங்களா they did an internal vote இந்த internal voteல எவ்வளோ பேர் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து விரும்புகிறீங்கன்ட்டு unfortunately 96.5% வந்து ஸ்கூல் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அகேன் இப்போதைக்கு பார்த்தீங்களா உடனடியாக இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போகிறதில்ல நடந்தால் ஒரு 3 weeks டைமில் தான் டைம் ஃப்ரேமில் நடக்கும் ஸோ அகேன் ஹோப்ஃபுல்லி அதுக்கிடையில் ஒரு டேர்ம்ஸுக்கு வந்து கதைச்சு ஐ நோ இன்ஃப்ளேஷன்லாம் நடக்குது as well பட் அகேன் பிள்ளைகள்ன்ற ஸ்கூல் அந்த ரெப்பரேட்டிவ் எஸ்பெஷலி ஆஃப்டர் தீஸ் 2 years அதுவும் அவ்வளோ முக்கியம் என்று தெரியும் ஸோ அகேன் ஃபோர்ட் கவர்மெண்ட்டும் கவுன்சில் கழிச்சு என்ன முடிவு வர வேண்டும் வரும் ஹோப்ஃபுல்லி 2 ஆட்களுக்கும் ஒரு சம்மந்தமாக ஒரு கேஸ் வரும்ண்டு we're hoping so we'll have a watch at Premier Doug Ford அவர் வந்து ப்ரெஸ் செட்டை காய்க்கும் போது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதை பார்ப்போம் Well, what we're focusing on is making sure that the students are in the classrooms, giving a reassurance to the parents, especially what everyone's gone through over the last 2 years. But we aren't going to budge on the fact that we want the kids in the classroom without disruption. I know Minister Lecce has been doing a great job. Our officials are at the table every single day to make sure they have a fair deal for the teachers and a fair deal for the people of Ontario. And we're confident we're going to get it done. And a follow-up to that, the workers recently had a 96.5% vote in favor of striking. If they do strike, would you legislate them back to work? Well, again, there's one thing that we've said right from the beginning. We don't want any disruptions in the school. We want to make sure the students have a good experience along with the certainty for the parents. So I'm asking to the unions, the teachers' unions, please don't go on strike. Don't force my hand. Just please, continue negotiating because I'm a strong believer in negotiating. But do not go on strike. Hey, good morning, Premier Colin DeMello from Global Colin, News. How are you? Well, thank you. Good. What does "don't force my hand" mean when it comes to Ontario's educators?
Well, all I want to do, Colin, where everyone is negotiating in good faith, and that's the way the process should work. We're at the table every day. We have a very good deal on the table, and we just want to work with them. And we don't want to go through the like we did for the last 2 years and kids not being in class. We just want the kids in the class. We want to give the parents certainty. And I just want a fair negotiation for everyone. We have some of the greatest teachers anywhere in the world as far as I'm concerned. They're great people. They work their backs off. And I just appreciate everything they do day in and day out. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:30 p.m. in Toronto and the temperature is 20 degrees Celsius. அடுத்தது what we're going to have a look at is Ontario and their vaccine portal. So எல்லாருக்கும் தெரியும் again flu seasonோட government எல்லாரையும் encourage பண்ணிக்கொண்டு இருந்தவ, especially இந்த bivalent vaccine வந்த அப்புறம் எல்லாருமே vaccine போட்டு சொல்லி protect yourself, protect others and which is lovely இந்த campaign-ஓட. But என்ன problem ண்டா Ontario and the vaccine portal actually they've been experiencing difficulties in their system. ஸோ என்ன மாதிரி சொன்னால் ஆக்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வெப்பமெண்ட்டை போனால் போய் பார்க்க அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸ் எல்லாம் ஏற்கனவே புக்கான மாதிரி காட்டுதுண்டு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் தே ஹேவன்ட் பீன் ஏபிள் டு புக் இட். அண்ட் பர்டிகுலர்லி ஒரு மதர் வந்து அவள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தவ 2 பிள்ளைகளுக்கு வந்து தான் வேக்சின் போட பார்க்குறேன்னுண்டு. ஆனால் இந்த டைமில் வந்து ஐ கேன்ட் ஃபைண்ட் எனி திங். அது முதலாவது பிரச்சனை. அடுத்து வந்து ஷி செட் ஐ டோன்ட் ஹேவ் டைம். இப்போ ஒவ்வொரு முறையும் நான் போயிட்டு தேடி பார்க்குறதுக்கு எனக்கு டைமும் இல்லையண்டு. பட் ஐ வாண்ட் டு கெட் த வேக்சின்ஸ் ஃபார் த பில்லியன். ஸோ Ontario கவர்மெண்ட் வந்து வேக்சின்ஸ் போடுங்கன்னு சொல்கிறது வந்து காணமில்லை. they should make sure அந்த போடுறதுக்கு அந்த வேக்சின் போர்ட்டல் வந்து இட்ஸ் ஓப்பன். அண்ட் யூ பட் திங்க் இப்போதைக்கு 6வது வயலில் அது வந்து ஒரு ப்ரொஃபெக்ட் பண்ணியிருப்பேன்ட்டு. பட் அதோட இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூவும் எக்ஸாக்ட்லி என்னென்ன மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல ஆக்சுவலி. ஸோ என்னத்துக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குது, என்ன நடக்குது, எவ்வளோ பேர் இதால் பாதிச்சுக்கின்ற அப்படின்ற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரிலீஸ் பண்ணல. ஸோ ஆல்சோ அது சொன்ன ஒரு டிரான்ஸ்பேரன்சி இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ப்ராப்ளம் உண்டு. So they said Doug Ford and the government, they need to answer these questions. Again, ஒரு transparency at least இருந்தாவது எங்களுக்கு வழங்கி we can try to work around it. இப்போதைக்கு they're saying if you want to get the vaccine, ஒரு pharmacist இல்லாட்டி உங்களோட டாக்டர் ஆஃபீஸஸ் கிட்ட கேட்டு get it done there. But again, இப்போதைக்கு Ontario vaccine portal, they're working on it. But என்ன நடக்குதுன்னு exactly சொல்லல. So we'll have to watch that. அடுத்தது we are going to look at our currency rates. அந்த மாதிரி currency rates பார்த்துட்டு வருவோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 276 இலங்கை ரூபாய், இந்தியா 61 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:33 p.m. in Toronto and the temperature is 20 degrees Celsius.
உங்களோட கரன்சி ரேட்ஸும் பார்த்தாச்சு. 276 ஸ்ரீலங்காவுக்கு போகுது, 61 இந்தியாவுக்கு போகுது. அனுப்புறேன்டா. Obviously not as great as before, but still good. So அனுப்புறேன்டா, அனுப்பி விடுங்க. அடுத்தது what we're going to look at is what's coming up, voting. So உங்களோட வீட்டுக்கு இது வந்து மேலே வந்தால் good for you. It's easier for you to vote. If not, நீங்கள் உங்களோட ID, obviously proof of address, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் when you go to vote. So Torontonians, உங்களுக்கு வந்து advance voting வந்து starting tomorrow. So again, நீங்கள் vote எல்லாம் முந்தி போடுறேன்டா before the actual election date, you can do that. Again, இந்த கார்டு கொண்டு போனீங்களா much easier for you. இந்த voting இதில் வந்து 50 locations இருக்குது. Again, this is for Toronto people. So again, 10 மணி காலையிலேருந்து 7 மணி பின்னேற மட்டும் இந்த லொக்கேஷன்ஸ் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் உங்களோட வார்டில் லொக்கேஷன்ஸ் இருக்கிற லொக்கேஷன்ஸுக்கு தான் போகணும். ஸோ மேக் ஷூர் யூ do that. And again, advance voting வந்து நாளைக்குலேருந்து 14th மட்டும் இருக்குது. So again, if you want to get your voting in, that's great. You should do it. Everyone has an obligation. உங்களை எல்லாருக்கும் vote முக்கியம்தான். So don't think ஒரு vote தான் நான் என்ன செய்யலாம்னு அந்த ஒரு vote வச்சுக்கொண்டு just go for it. சில regions, you guys are lucky enough to have online voting. So again, உங்களோட region அதுக்கு வந்து qualify பண்ணி செய்யலாம்டா. Check it out online and செய்யலாம்டா, then vote online. உங்களுக்கு much easier. அடுத்தது we are going to look at our கலையரங்கம். So இன்றைக்கு we have a cover that's sung by Sharuka and Shashruka, and this is a cover song to Mergatudam, and the music is done by Steve Cliff. Let's have a watch. மேகதூதம் மேகதூதம் பாட வேண்டும். காணல் ஆகுமோ காரிகை கனவு, தாகம் தீர்க்குமோ கோடையின் நிலவு, தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருகும் மனிச்சம், கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் நெஞ்சில் தினம் வருதே அச்சம். மேகதூதம் பாட வேண்டும், இனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், வானவில் வரும் பார்வின் மீண்டும். மேகதூதம் மேகதூதம் பாட வேண்டும். நானும் நீயும் காலம் எழுது காற்றில் வீசிய நாடகம், அந்த காற்றை மீண்டும் இணைத்து அரங்கம் ஏற்றும் காவியம். தேவமுல்லை பூக்கும் கொல்லை கொண்டது என் வீட்டின் எல்லை, என்னை நீ மறவாதிரு, புயல் காற்றிலும் தெரியாதிரு. மேகதூதம் பாட வேண்டும், இனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், வானவில் வரும் வாழ்வின் மீண்டும். மேகதூதம் மேகதூதம் பாட வேண்டும். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட
தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:38 p.m. in Toronto and the temperature is 20 degrees Celsius. Another I want to look at is something that's probably not so fun உங்களுக்கு இருக்கிறதுக்கு. So இதில் வந்து நீங்கள் credit card வச்சிருந்தா you should listen very carefully to this. So there are going to be new rules. நீங்கள் கடையில எல்லாம் போய்க்க உங்களோட credit card யூஸ் பண்ணிக்க. So just to give you a little back story, நீங்கள் வந்து credit card ஒரு கடையில் யூஸ் பண்ணும்போது மேபி நீங்கள் பே பண்ணும்போது சில ஒரு இன்சென்டிவ், அதாவது நீங்கள் கேஷோ டெபிட்டில் பே பண்ணால் எவ்வளோத்துக்கு பே பண்ணலாம், நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணால் எவ்வளோத்துக்கு பே பண்ணணும்ட்டு. ஸோ த ரீசன்ஸ் வாய் மோஸ்ட் கடையில் வந்து டெபிட் அண்ட் கேஷ் எடுக்கிறேன்டா, நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு அவைகிட்ட வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சார்ஜ் வந்து அவே பே பண்ணணும். இப்போ விசாவோ மாஸ்டர் கார்டோ அந்த கம்பெனி அந்த மூலமாக நீங்கள் கார்டு யூஸ் பண்ண வேண்டிய they have to pay them ஒரு certain 2% ஒரு surcharge இருக்குது. Which really sucks again. ஸோ நீங்கள் ஒரு அந்த சாய்ஸ் எடுத்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் அவைக்கு பிஸ்னஸ் வர்றதா இருந்தால் அவை தான் அதில் காசை கட்டி ஆகணும். அண்ட் வாட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் இந்த சிச்சுவேஷனில் வந்து இப்போ நிறைய ஆட்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது கனடா மோஸ்ட்லி என்னென்னா பாயிண்ட்ஸ் வாரது. ஸோ அகேன் நீங்கள் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு சாமான்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். யூ கெட் பாயிண்ட்ஸ் that you can யூஸ் டுவர்ட்ஸ் anything. ஸோ உங்களுக்கு you don't have to pay அந்த சார்ஜும், பட் உங்களுக்கு தான் அந்த ரிவார்டும் கிடைக்குதுண்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு லாங் லாஸ்டிங் கேஸ் லைக் over the last 10 years-ஆக ஒரு லாங் லீகல் பேட்டில் நடந்து கொண்டு இருந்தது between Visa, MasterCard and a lot of merchants and everyone. And in the case வந்து finally ended and ஒரு settlementல வந்து again Visa, MasterCard இந்த மாதிரி companies they settled on $188 million in the interchange fees-க்காக. So again இந்த புது ரூல் அது செட்டில் பண்ணது ஏன் காரணம்டா, இனிமேல் நீங்கள் உங்களோட கார்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் சில நாட் ஆல் பட் மோஸ்ட் பீப்புள் வில் ஐம் அஸ்யூமிங் நீங்கள் கடைக்கும் போகும்போது அந்த சார்ஜ் வந்து இனிமேல் நீங்கள் தான் அதை கட்டணும், நாட் தி மெர்ச்சன்ட். உடனடியாக இப்போ இன்றைக்கு நாளைக்குன்னு பார்க்க மாட்டீங்கள். அண்ட் 30 days நோட்டீஸ் அட்லீஸ்ட் இந்த கடை ரீட்டைலர்ஸ் எல்லாரும் அந்த விசா மாஸ்டர் கார்டுக்கு சொல்லணும் நாங்கள் இப்படி கஸ்டமர்ஸ் சார்ஜ் பண்ணணும்ன்ட்டு. ரெண்டாவது நீங்கள் கார்டு பே பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கட்டாயமாக சொல்லியே ஆகணும் உங்களுக்கு வந்து இந்த சர்சார்ஜ் இருக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு தான் யூ கேன் பே. So again a lot of people இதில் வந்து a lot of mixed feelings இருக்குது. சில ரீட்டைல் ஆக்களுக்கு வந்து இப்போ சின்ன பிஸ்னஸஸ் எஸ்பெஷலி அவைக்கு வந்து இட்ஸ் a big help because நாங்கள் கட்டுற காசு இப்போ எங்களோட மார்ஜின்ஸ் எல்லாம் குட்டியாக இருக்குது ஏற்கனவே, இதுலேயும் நாங்கள் கார்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் அதை கட்டணுமெண்டா இட் ஈட்ஸ் இன்டு அவர் மார்ஜின்ஸ், உங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் இருக்காதுன்ட்டு. which really sucks, but again அவைக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு கூடுதலாக யூஸ்ஃபுல்லாக இருக்காதுண்டா மேபி நீங்கள் if you don't want to pay more சில வேலை யோசிப்பீங்க, இல்லாட்டி டெபிட் கார்டு யூஸ்வலாக வச்சுருக்கலாட்டி அது ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும், பட் யூ கேன் யூஸ் இட் லைக் தட் as well. So again look forward to this. இப்போ இனிமேல் ஒரு up to 2.4% உங்களுக்கு கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணலாம், again depending on the retailer, but you should be seeing in the change in about 1 month or so. So just keep an eye out and again உங்களுக்கு கூட எது மேக் சென்ஸோ அந்த இது யூஸ் பண்ணுங்க. அடுத்தது we are going to look at our weathers. என்ன மாதிரி நாளைக்கு weather பார்த்துட்டு வருவோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று.
தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபார்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time of the 9:44 p.m. in Toronto. The temperature is 20 degrees Celsius. Aduthathu, we are going to go to our last item for today. So let's go to Sudharam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பெண் வெறுப்பு குழுக்களை குறிவைத்து யூடியூப் குறிச்சொல்லை பயன்படுத்தியதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் கண்டனங்களை எதிர்கொள்கின்றார். தீவிர வலதுசாரி பெண் வெறுப்பு இணைய குழுக்களை ஈர்க்க பியர் பொலிவியர் தனது யூடியூப் பதிவுகளை பயன்படுத்துவதாக கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கண்டனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த விடயம் குறித்து அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். கன்சர்வேட்டிவ் தலைவர் தனது சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக இந்த நகர்வை எடுத்துள்ளதாக பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இதற்கு அவர் பதிலளிக்க வேண்டும் எனவும் ட்ரூடோ வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த விடயம் குறித்து பல்வேறு கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் கூறியிருக்கின்றார். சர்வதேச மாணவர்கள் தொடர்பான அறிவிப்பொன்றை குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் நாளை வெளியிட உள்ளார். ஒட்டோவாவில் நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவித்தல் வெளியாக உள்ளது. சர்வதேச மாணவர்கள் குறித்த இந்த அறிவித்தலில் கனடாவின் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது தொடர்பான முக்கிய தகவல்கள் உள்ளடக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் ஃப்ரேசருடன் குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளரும் கலந்து கொள்ள உள்ளார். ஹாக்கி கனடாவுக்கு இந்த வருடம் நிதியுதவி செய்ய போவதில்லை என கனேடியன் டயர், டெலஸ், டிம் ஹோட்டன்ஸ், ஸ்கொஷியா வங்கி ஆகிய நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. ஹாக்கி கியூபெக் ஹாக்கி கனடாவுக்கான நிதியை நிறுத்தி வைத்திருக்கின்றது. தாம் எதிர்கொள்ளும் தீவிரமான சூழ்நிலையை புரிந்து கொள்ள ஹாக்கி கனடா தவறி வருகிறது என்று நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்த நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. NDP தலைவர் ஜாக்மிட் சிங் கோவிட் தொற்றின் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளார். 43 வயதான சிங் தொற்றுக்கான தனது அறிகுறிகள் லேசானவை எனவும் இன்று கூறியிருக்கின்றார். பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சஸ்கேச்சுவானில் கடந்த மாதம் நடந்த கத்திக்குத்தின் போது நிகழ்ந்த 11 இறப்புகளும் மைல்ஸ் சாண்டர்சன் பொறுப்பு என RCMP தெரிவித்திருக்கின்றது. இதில் இரண்டாவது சந்தேக நபராக முதலில் கருதப்பட்ட டேமியன் சாண்டர்சன் அவரது சகோதரர் மைல்ஸ் சாண்டர்சனால் குத்தி கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் RCMP கூறியிருக்கின்றது. மைல்ஸ் சாண்டர்சன் அனைத்து கொலைகளையும் செய்துள்ளார் எனவும் RCMP கட்டளை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். செப்டம்பர் 4 நிகழ்ந்த கத்திக்குத்தில் 11 பேர் பலியானதுடன் 18 பேர் காயமடைந்திருந்தார்கள். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:49 p.m. in Toronto and the temperature is 20 degrees Celsius. So again, I'm going to last item for the day, so that brings us to the end of our show. So again, எல்லாருக்கும் ஒரு big thank you உங்களோட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் எல்லா வியூவர்ஸுக்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை காட்டுறதுக்கு. Again, கலையரங்கத்தில் we had a beautiful treat today. So அதே போல் I know a lot of artists and people with talent வழியால் இருக்கிறீங்க. Please send in your intro clips உங்களோட வீடியோட and we'll be more than happy to play it. Other than that, have a good night and we'll see you all tomorrow.